இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பில் டெல்லியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுர சாதக சமிஞ்ஞை விடுத்திருப்பதாகவும் தமிழ் தேசிய கட்சித் தலைவர்களிடத்தில் இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்பதான செய்திகளும் தரப்படுகின்றன. எனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் புதுடில்லியின் நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தாமதப்படுத்தப்படும் நிலையில் தேர்தலை விரைந்து நடத்துவது குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகவின் சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அச்சமயத்தில் தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான சாதகமான சமிஞ்ஞை அவர் வெளிப்படுத்தினார் என்று இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சித் தலைவர்களிடத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கும் வடகிழக்கை பிரதித்துவம் செய்யும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பு தாஜ்சமுத்ரா விடுதியில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், பதில் பொதுச்செயலாளர் ஜனாபிசரதன் எம்.ஏ. சுமந்திரன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், டேலோ அமைப்பின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோரும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த சந்திப்பில் பங்கேற்ற தலைவர்கள் வீரகேசரி பத்திரிகைக்கு பிரத்யேகமாக கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் கூறப்பட்டிருக்கிற விடயங்கள் பற்றி அவதானிக்கும் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசுக் கட்சி ஆனது இந்த நாட்டில் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை அமுலாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டது. அந்த நிலைப்பாட்டிலேயே கட்சி இன்னமும் உள்ளது. அதற்காக தமிழ் மக்கள் அதிகமான ஆணை எமது கட்சிக்கு வழங்கி வருகிறார்கள். இதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பாராளுமன்றத்தில் 2015 ஆற்றிய உரையின் போது இலங்கை தீவின் அமைதிக்கு கூட்டுறவு சமஷ்டி முறை பொருத்தமானது என்று கோடிட்டு காண்பித்திருந்தார். ஆகவே அந்த முறையை அமுலாக்குவதற்கான இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்கிறோம் என்று எடுத்துரைத்தேன் என்பதாக அவர் கூற, சுமந்திரன் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதிக்கப்பட்டு வருகிறமையை துணை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். குறிப்பாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்காக சட்ட சிக்கல்களை போக்குவதற்கு இயலவே என்னால் தனிநபர் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது என்னும் பின்னரும் அதே பிரேரணை எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீண்டும் சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அரசாங்கம் விசேட பாராளுமன்ற குழுவை நியமித்தும் பெண்களின் பிரதித்துவத்தையும் இளமைப்பது என்ற போர்வையிலும் காலங்கடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். அச்சமயத்தில் ஜனாதிபதி அனுரவுடனான சந்திப்பின் போது குறித்த விடயம் சம்பந்தமாக தான் கவனம் செலுத்தியதாகவும் அச்சமயத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான சாதகமான சமிஞ்ஞையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த சந்திப்பை பற்றி கூறும்போது, போரின் பின்னரான சூழலில் வடமாகாணத்தில் மக்கள் மீள்குடியேற்றத்துக்காக சிரமப்பட்டுக் கொண்டிருந்த தருணத்தில் பாரத பிரதமருடனான சந்திப்பின் போது வீட்டு திட்ட கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அச்சமயத்தில் எமது கோரிக்கையை ஏற்று இந்தியா 50,000 வீட்டுத் திட்டங்களை வழங்கியது. அந்த வீட்டுத் திட்டங்கள் எமது மக்களுக்கு நன்மைகளை அளித்துள்ளதோடு இன்னமும் இந்திய வீட்டுத் திட்டம் என்ற பெயர் பேசுபொருளாக உள்ளது. அதேபோன்று இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்பும் மக்களுக்கு நிரந்தரமான வாழ்வாதார உதவிகளையும் இந்தியா வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அத்துடன் வடகிழக்கில் மக்கள் தொகை வீழ்ச்சியடைந்து வருகையில் இந்தியாவில் உள்ள மக்களை மீளவும் அவர்களது சொந்த பிரதேசங்களில் குடியேற்றுவது அவசியமாகிறது. அத்துடன் இனப்பிரச்சினைக்கான தீர்வுடையத்தில் இந்தியாவின் வகைப்பாகம் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்து வருகின்றது. அண்மையில் கூட மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையில் 32 வழக்கு தீர்ப்புகள் மாகாண சபையின் அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதையே மையப்படுத்தியதாக வெளியாகியுள்ளது. இது கவலை அளிக்கிற விடயம். ஆகவே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை இந்தியா பெறுவதற்கு காத்திரமான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு நாம் கோருகிறோம். அதில் தான் தமிழ் மக்களின் எதிர்காலம் தங்கியுள்ளது என்று கூறினேன். புலட் தலைவர் சித்தார்த்தன் இந்த சந்திப்பு குறித்து கூறும்போது, இந்திய துணை ஜனாதிபதி எமது பிரச்சனைகள் தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் மிகவும் தெளிவாக புரிந்து வைத்துள்ளார். அவருடனான சந்திப்பு சுமூகமாக அமைந்திருந்தது. மேலும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்புகின்ற மக்களுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களின் மறுவாழ்வுக்கு உதவ வேண்டும். மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதித்து வருகிறது. குறிப்பாக அரசாங்கம் இந்த விடயத்தில் ஆர்வமற்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றமையானது வெளிப்படுகிறது. அத்துடன் மாறுபட்ட கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறது. இந்த விடயத்தில் இந்தியா காத்திரமான நிலைப்பாடு ஒன்றை எடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்தை கண்வையில் கூட தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கட்டத்தில் கணிசமான உதவிகளை இந்தியா வழங்கியுள்ளது. ஆகவே அரசாங்கம் தார்மீக அடிப்படையில் மாகாண சபை விடயத்தில் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டதாக கூறுகிறார். எனவே காங்கிரஸ் துறைமுக அபிவிருத்தி பணிகளுக்கு இந்தியாவின் உதவி வரவேற்கத்தக்கது என்பதோடு பலாலி விமான நிலையத்தில் விசரிப்பு விடயத்திலும் விரைந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருப்பதாக இவ்வாறு சித்தார்த்தன் அவர்கள் கூற, டெலோ தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் இந்த சந்திப்பு குறித்து கூறும்போது, துப்பாக்கி சத்தங்கள் ஓய்ந்துவிட்டாலும் இன்னமும் போர்க்காலத்துக்குள் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் எதிர்பார்த்த செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் இழக்கப்படுகிறது. மக்களின் காணி அபகரிப்புகளும் திட்டமிட்ட குடியேற்ற செயற்பாடுகளும் எழுகின்றன. இதே நேரம் இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்புகின்ற பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் இலங்கை அரசாங்கம் உரிய கவனம் செலுத்துவதில்லை. அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது. தொடர்பில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று இலங்கை இந்திய மீனவர்கள் விடயத்தில் இருதரப்பினருக்கும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் ஊடாக
கணிசமான பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது எனது யோசனையாக உள்ளது. இதனை நாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிக்கும் போது எமது நிலைப்பாட்டை நாம் எழுத்து மூலமான மகஜரை கையெழுத்து வெளிப்படுத்தியுள்ளோம். ஒற்றையாட்சிக்கு தமிழ் மக்களை முடக்கும் செயற்பாட்டுக்கு இந்தியா துணை போகக்கூடாது என்பதையும் 13வது திருத்தச் சட்டத்தினை வலுவிழக்கச் செய்யும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் குறிப்பிட்டுள்ளோம். அது மட்டுமன்றி அண்மைய நாட்களில் வடக்கு கிழக்கில் உள்ள இந்து ஆலயங்களை தொல்பொருள் என்னும் பெயரால் பௌத்தமயமாக்கும் செயற்பாடுகள் தொடர்வதையும் உதாரணங்களுடன் எடுத்துரைத்தேன். விசேடமாக வெடுக்கினாரி பாரம்பரிய இந்து ஆலயத்தை அமைச்சர் பௌத்த தொல்பொருள் பிரதேசமாக மாற்றுவதற்கான அறிவிப்பை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியமையை சுட்டிக்காட்டினேன். திரியாயுவில் 32 பௌத்த விகாரைகள் அமைக்கும் செயற்பாட்டையும் சுட்டிக்காட்டிய விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படாது விட்டால் தமிழர் தேசம் அளிக்கப்படும் என்பதையும் எடுத்துரைத்தேன் என்பதாக இவ்வாறு ஒவ்வொரு தமிழ் மக்கள் வடகிழக்கைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இந்திய துணை ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.